இது வந்து ஆம்பே குவீனுங்க. இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 5 பிளே திக்னஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 mm திக்னஸ் இருக்கும். 4 mm எந்த பாத்திரமே இந்தியாவில் இருக்கிற பாத்திரங்கள் எதுவுமே திக்னஸ் அந்த திக்னஸ் இருக்காது. இது ஒரே ஒரு இந்த ப்ராடக்ட்ஸ் மாத்திரம் தான் வந்து நம்மளுக்கு அவ்வளவு திக்னஸ் வருது. எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 5 பிளே. அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், செகண்ட் லேயர் வந்து அலுமினியம், தேர்ட் லேயர் அலுமினியம், ஃபோர்த் லேயர் அலுமினியம், ஃபோர்த் லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் லேயரும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும் இந்த ப்ராடக்ட். இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா லோ ஆயில் அண்ட் லோ வாட்டர்ல வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஏதாவது வந்து காய்கறிகளை சமைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஆயிலே இல்லாமையும் சமைச்சுக்கலாம், இல்ல ஆயில் ஊத்தி சமைக்கிறதுனாலும் கம்மியான ஆயில் ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அந்த மாதிரியான ஆயில் ஊத்தி நம்ம சமைச்சுக்க முடியும். அடி சுத்தமா 100% பிடிக்காது. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முட்டையை வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வாட்டரை வச்சு நம்மளால வந்து பாயில் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமா, இதுதான் வந்து நியூட்ரிலாக். இது வந்து உங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த மூடி வந்து லாக் ஆயிடும். இது 100% வந்து இதுல வந்து ஏர் வந்து நம்மளுக்கு வெளியேறாது. அப்போ வந்து 100% லாக் ஆயிடும். நீங்க சமைச்சு முடிச்ச உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிம்ல வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இந்த மூடி வந்து ஓபன் ஆயிடும். 3 செட்னு சொல்லுவாங்க. 3 செட். ஆமா, இது 3 செட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 செட்ல நீங்க எந்த மூடியை வேணாலும் எதுக்கு வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த 3 செட்டுக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க வந்து இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா குக்கருக்கு பதிலா யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க குக்கர்ல யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டா வந்து சமைக்கணும் அப்படின்னா அதை விட இதுல வந்து ஓப்பன்ல நீங்க வந்து குக் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாமே பிரியாணி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ரெகுலரா இதுல பிரியாணி சூப்பரா பண்ணிக்கலாம். வெரி லோ வாட்டர் கன்சப்ஷன் தான் இருக்கும். ஏன்னா லோவா வந்து வாட்டர் கன்சப்ஷன் யூஸ் பண்றதுனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ் வந்து சேவ் ஆகும். நிறைய வந்து உங்களுக்கு ஆவி மூலியமா வெளியில போயிடும். அது போகாம இருக்கணும்னா இது வந்து நியூட்ரிலாக்னு சொல்ற ஒரு டெக்னாலஜி. இவங்க வந்து பேட்டன்ட் டெக்னாலஜி இவங்களோடது. இந்த நியூட்ரிலாக் வந்து இந்த ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் அவைலபிள். அதுல வந்து ஆம்பே குவீன் வந்து நம்பர் 1. உங்களுக்கு லோ ஆயில் அண்ட் லோ வாட்டர்ல சமைக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா குவீனுங்கிற ஒரு பிராண்ட், ஆம்பே குவீனுங்கிற ஒரு பிராண்ட். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல 100% வந்து நியூட்ரிலாக்னு சொல்லுவாங்க. நியூட்ரிலாக் அதாவது நியூட்ரிஷன்ஸ் கம்ப்ளீட்டா 100% லாக் பண்ண முடியும். இதுல வந்து வெறும் ஒரு ஸ்பூன்ல வந்து நம்மளுக்கு வந்து காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த ஸ்டீல் 2.5 mm திக்னஸ் இருக்கும். ஈவனா நம்மளுக்கு வந்து 3 டைம்ஸும், அதாவது நம்மளுக்கு டோட்டல் பாத்திரமே வந்து ஈவனான ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும். அதனால வந்து அடிப்பிடிக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட வாரண்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 10 years வாரண்டி பண்றாங்க. அதனால ப்ராடக்ட்னுடைய ஸ்டீல் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல எல்லாமே நிறைய சைசஸ் இருக்குங்க. இதுல கிட்டத்தட்ட 22 mm ல இருந்து 30 mm வரைக்குமே இருக்குங்க அந்த பாத்திரத்தினுடைய டயா. நாங்க வந்து இங்க வீடெக்ங்க காந்திபுரம் டு கணபதி போற வழியில டெக்ஸ்டூல்ங்கிற ஒரு லொகேஷன் இருக்கும். அதாவது டெக்ஸ்டூல் மேம்பாலம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து உள்ள வந்தீங்கன்னா பாலன் நகர், அங்கிருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா பாலன் நகர்ங்கிற லொகேஷன்ல இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிரேட் ஆஃப் குக்வேர்ஸ். அதாவது இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காஸ்ட் அயர்ன் பிளஸ் சோப் ஸ்டோன். அதாவது ஸ்பெஷல் கிரேட் ஒன்லி. நம்ம வந்து நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் பண்றது இல்ல. சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரெகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் பண்றது இல்ல. இப்போ நம்ம வந்து ட்ரைப்ளேல வந்து நம்ம மேயர் பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேயர் பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் 2nd largest மேனுஃபேக்சரர். ஸோ அது நம்மளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. பட் என்னன்னா அதனுடைய குவாலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டீல் கம்பெனிஸ் யூஸ் பண்ணாத அளவுக்கு வந்து அவங்க அந்த குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து நிக்கல் ஃப்ரீங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கண்டாமினேஷன்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்டாமினேஷன்ஸ் இல்லாம இருக்கணும்னா நம்மளுக்கு மொதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது மண் பாத்திரங்கள் சொல்லுவோம். அது வந்து எதோடவும் வந்து உங்களுக்கு வந்து வினை புரியாது. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதாவது அந்த மட்டு பாத்திரத்துக்கு இணையானது ஓரளவு கிட்டத்தட்ட வந்து எதோடவும் வந்து நம்மளுக்கு வினை புரியாம இருக்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நிக்கல் ஃப்ரீ. நிக்கல் 100% வந்து நம்மளுக்கு வந்து நிக்கல் ஃப்ரீங்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அதோட ஃபுட்டோட கண்டாமினேஷன்ஸ் எதோடவும் வந்து மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு அந்த மேயர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்றது. நம்ம வந்து அதனாலதான் நம்ம வந்து அதை டிஸ்ட்ரிபியூட்டரா எடுத்திருக்கோம். இப்போ காஸ்ட் அயர்ன் ப்ராடக்டோட சேர்த்து நம்மளுக்கு மேயர் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துருக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான். அந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 mm மேல இருக்கும்.
அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈவன் ஸ்ப்ரெட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், செகண்ட் லேயர் வந்து அலுமினியம் இருக்கும், தேர்ட் லேயர் மறுபடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் டிசிபேஷன் வந்து ஈவனா இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த குக்கிங் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல குக் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஆயில் கம்மியா குக் பண்ணலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் லாக்னு சொல்லுவாங்க. அதாவது நியூட்ரிஷன்ஸை வந்து நம்மளுக்கு வெளியில போகாம தடுக்கும். அந்த ஈவன் அந்த குக்கிங்குடைய அந்த மூடி எல்லாமே வந்து அந்த சமமா இருக்கிறதுனால அந்த நீராவி எல்லாம் வெளியில போகாம ஒரே இடத்துல இருந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த குக்கிங் வந்து ஈஸியா வந்து குக் ஆகி வரும். அப்போ வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்ப நியூட்ரிஷன்ஸ் லாஸ் ஆகும். இப்போ இதுல வந்து நியூட்ரிஷன் லாஸ் வந்து ரொம்ப மினிமலா இருக்கும். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நியூட்ரிஷன்ஸ் லாஸ் வந்து ஒரு 50% ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து 75% வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து சேவ் ஆகும், 25% தான் லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால மேயர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷனா எடுத்துருக்கிறோம். இப்போ ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் இல்ல ஆன்லைனும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? டைரக்டாவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க, ஆன்லைன்லயும் பண்றாங்க. ஆன்லைன்லயும் கொரியர் பண்ணிக்கலாங்க. இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து செலக்ஷன் பார்க்கலாங்களா? ஓகே ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? இப்போ இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நாங்க கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். அப்படியே கல் சட்டி, அந்த சோப் ஸ்டோன் பத்தி சொல்லியிருக்கோங்க, ட்ரை பிளை சொல்லியிருக்கோம். அந்த ட்ரை பிளைல இப்ப நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது வந்து மேயர்ங்கிற பிராண்டுங்க. ட்ரை பிளை இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், ஃபாரின் போயிட்டு வந்தவங்களுக்கும் தெரியும். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 7 years போல ஆயிடுச்சுங்க ட்ரை பிளை. இது 3 லேயர் உள்ளதுங்க. மேல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பாட்டம்லயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவில் வந்து அலுமினியம். இந்த மேயருங்கிற பிராண்ட் வந்து இதோட ஸ்டீல் வந்து ஜப்பானோட நிப்பானுங்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல குவாலிட்டியானது. உள்ள அலுமினியம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஸ்திரேலியன் பிராண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ட்ரை பிளைல சமைக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நல்ல கனமா இருக்கும், பாத்திரமும் நல்ல கனமா இருக்கும். அதை இப்போ ஒன்று பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன் இதில் 22 inch இருந்து 24 inch, 18 inch இந்த மாதிரி வெவ்வேறு சைஸ்ல இருக்குங்க. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாட்டம். ஆமாங்க, 3 லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கனமாக இருக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது எல்லாமே ரிவிட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிலிக்கான், சிலிக்கான் இது எல்லாமே எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஆமாங்க, எல்லா சைஸ் இருக்குங்க. ஒரு 3 sizes போல இருக்குங்க இப்போ. ஆமாங்க, மூடி உள்ள கடாய்ங்க, கவர்டு கடாய். ஆமாங்க, லிட்டோடவே இருக்கும், கிளாஸ் லிட்டோடவே இருக்குங்க. இதுல வீட்டுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 3 சைஸ்ல இருக்குங்க. ஆமாங்க, இதுல சைஸ் வரியா இருக்குங்க. ஆமாங்க இது ஆமாங்க. இதுக்கு மேயர் வந்து ஒரு 10 years வாரண்டி கொடுக்குறாங்க. ஆமாங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்து. ஆமாங்க, இது சாஸ் பேனுங்க. நம்ம டீ போட, காஃபி, டீ, மில்க் காய வைக்கிறது. பிரைஸ் எல்லாமே இதோடைய எம்ஆர்பி இருந்து ஒரு 25% பக்கம் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. ஆமாங்க ஆமாங்க. இது வந்து ஆயில் ஸ்ப்ரேயருங்க. ஆமாங்க, இது நல்லா கண்ணாடியால் ஆனதுங்க. நம்ம இப்போ ஆயில் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வர்றதுனால இதுல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தோசைக்கு மேலே பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணும்போதும் அதுக்கு மேல ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க, ஒரு நிமிஷம். டஸ்லா பேன். இதுக்கு வந்து தனியா ஹேண்டில் இருக்காது, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே ஹேண்டில் வந்துருங்க. அதுவே ஹேண்டில் மாதிரி பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அவுட் சைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கான ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கனமாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறது, ஆமாம், சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கடாயில் 3 சைஸ் இருக்குங்க. 3 சைஸ் இருக்கு. நம்ம இது வந்து வித்தவுட் லிட்டு தாங்க. ஆமாங்க, ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி
சின்னது பெருசு எது வேணா எடுத்துக்கலாம். எல்லாமே மேட் ஃபினிஷ் இல்லைங்களா? ஆமாங்க, இன்சைடு வந்து மேட் ஃபினிஷ் இருக்கும், அவுட் சைடு வந்து நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷ் இருக்கும். ஆமாங்க, இதுக்கு கிளாஸ் லிட் இதுங்க எடுத்து காட்டுறது. தட்டு இருக்கு. ஆமா, நம்ம அட் டைம்ல நம்ம பாயில் பண்றதுக்கு இது வசதியா இருக்குது. கீழே ஸ்டாண்ட் இருக்கு, மேல இந்த இருக்கு. இது வந்து வீட்டு யூஸ்க்குங்களா? இது வீட்டு யூஸ்க்கு, ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு இது நல்லா வசதியா இருக்குங்க. ஆமா, இது ஹேண்டில் பாத்தீங்கன்னா வுட்ல இருக்கும். ஆமா, வுடன் ஹேண்டில், கிளாஸ் லிட். இதுலயும் ஒரு 2-3 சைஸ் இருக்குங்க. ஹாட் பாக்ஸ் ஐட்டங்க. ஹாட் பாக்ஸ் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 சைஸ்ல இருக்குங்க. 3 லிட்டரு, 5 லிட்டரு, 4 லிட்டரு, இந்த 3 சைஸ்ல இருக்குங்க. இது வந்து 3 லிட்டர் 620 இதோட பிரைஸ். ஆமாங்க, 620 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ் தாங்க, 620. ஆமாங்க, லிட்டருங்க 740. ஆமா, 740 ரூபாங்க. ஆமாங்க, டிஸ்கவுண்ட் பிரைஸ் நான் சொல்றேங்க. 1130 5 லிட்டருங்க. ஆமாங்க, கொஞ்சம் 130. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருக்கிறவங்க இந்த இது செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மசாலா பேன், சாரி இதுக்கு. ஆமா, அஞ்சரை பெட்டி கிளாஸ் லிட் இருக்குங்க. நம்ம வெளியே பார்த்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 810 ரூபாய்ங்க. 810. ஆமா, மேக்ஸ் ஃபிளக்ஸ்ல ட்ரைப்ளை கடாயிங்க. கடாய் இது வந்து ஒரு 16 சென்டிமீட்டருங்க. 1550. 1550. இது கிளாஸ் லிட். இந்த கைப்பிடி எல்லாமே உடன்ல இருக்குங்க. சென்டிமீட்டர் 1770 ரூபாய்ங்க. 1770. ஆமாங்க, ட்ரைப்ளை. இது வந்து ஃப்ரை பேனுங்க, சிங்கிள் ஹேண்டில். இதுக்கு கிளாஸ் லிட் இருக்குங்க. ஆமா, இதுவே ஒரு 2-3 சைஸ்ல இருக்குங்க. 16 சென்டிமீட்டர், 14 இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க, ஹேண்டில் உடன் ஹேண்டில் வந்துருங்க. ஃப்ரையும் இருக்குங்க, கடாயும் இருக்கு. ஆம்பேயோட ப்ராடக்ட்டுங்க இது வந்து. ஆமாங்க, இது வந்து 5 ப்ளை 3 ப்ளை அப்போ சொன்னோம் இல்லைங்களா, மேயர்லயும் மேக்ஸ் ஃப்ரெஷ் அதே மாதிரி இது ஆம்பேல 5 ப்ளை 5 லேயர் இருக்குங்க. அதை விட வெயிட். ஆமா, வெயிட் நல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெட்டாலாக்குங்கிற சிஸ்டம் இருக்கு. இதுல நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. ஃபுட்டோட கலர் மாறாது. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்றோம், கேரட், பீன்ஸ் அதெல்லாமே கலர் மாறாது. நமக்கு அந்த ஃபுட்டோட நியூட்ரிஷன் அப்படியே கிடைக்கும் இதுல சமையல் செய்யும் பொழுது. இதுல குவீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதைய. இதுல சமைக்கும் போது நமக்கு நியூட்ரிஷன் அப்படியே ஃபுல்லா கிடைக்கும். இதுல கலர் மாறாம ஃபுட்டோட ஹெல்த் அப்படியே கிடைக்கும். கலர் மாறாத நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ செட்டா வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா தோசைக்கல், பணியாரக்கல், ஆப்பக்கல், ஃபிஷ் ஃப்ரை, கடாய் ஐட்டம், ஸ்கில்லெட்டு எல்லாமே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோசைக்கல். இதுல பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு, 11 இன்ச்சு, 12 இன்ச்சு இந்த மாதிரி 3 சைஸ்ல இருக்குங்க. 12 இன்ச்சு நல்லா வெயிட்டா இருக்கும். ஒரு 3.5 கிலோ போல வெயிட் வருங்க. நல்லா நம்ம கனமான தோசைக்கல்லும் போது நல்லா தோசை நல்லா வரும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வெயிட் கம்மியா, வெயிட் தூக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 10 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி போடுறதுக்குன்னு தனியாக கூட இந்த 10 இன்ச்சு கல் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்லெட் தவான்னு சொல்லுவோம். 7 இன்ச்சு வரும். நம்ம ஆம்லெட் போடுறதுக்கு இது வசதியாக இருக்குங்க இந்த சைஸு. இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்கில்லெட்டுங்க. இது நம்ம கொஞ்சமாக தாளிக்கணும், குழம்பு ரசம் தாளிக்கணும், சட்னி தாளிச்சு கொட்டணும், அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த இது ரொம்ப வசதியாக இருக்குங்க. 6 இன்ச்சு ஸ்கில்லெட்டுங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் ஃப்ரையர்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு சைஸ்லேயும் இருக்குங்க. ரவுண்ட்லேயும் இருக்கும், ஸ்கொயர்லேயும் இருக்கு. நம்ம தேவைக்கு இது சாண்ட்விச் மேக்கர். ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. கிரில் பேன்னு சொல்லுவோம். ஆமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாரக்கல்ல 12 குழி, 7 குழி, 9 குழி 3 சைஸ்ல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 12 குழி. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து உங்களுக்கு ரிங் பேஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். சிலர் வெயிட் தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வெயிட் கம்மியாகும் போது ரேட்டும் கம்மியாகும்.
இதை வந்து இந்த ரிங் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது இருக்கு. 9 குழி, 9 குழிலையும் நல்ல குழி சைஸ் நல்ல பெருசா இருக்கும். பாட்டம் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருப்போம், நல்லா கனமா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல பண்ணிருக்கோம். நல்லா இருக்குமா இந்த மாடல் நல்லா இருக்குமா? எது வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே கேஸ்ட் அயர்ன் தான். இது நல்லா வெயிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா உள்ள ஃபில் பண்ணிருக்கோம். சிலர் வெயிட் தூக்க முடியாதுங்கிறதுக்காக அது வச்சிருக்கோம். ரெண்டுமே நல்லதுதான், எவ்வளவு கனமா இருந்தாலும் நல்லதுதாங்க. ஸ்கொயர் டைப்ல ஹேண்டிலோட இருக்கிற இது சிலிகான் ஸ்லீவ் ஹேண்டில் இருக்கும். நல்லா பெண்டாகி யூஸ்ஃபுல்லா தூக்குறதுக்கு வசதியா இருக்குங்க. இருக்குல்லங்க 12 குழியே நல்லா பாட்டம் எல்லாமே ஃபில் பண்ணி நல்லா வெயிட்டா இருக்குங்க. 12 குழி பண்ணி இருக்கு. ஸ்கில்லெட்ல பாத்தீங்கன்னா 3 சைஸ் இருக்குங்க. 9 இன்ச்சு, 9.5 இன்ச்சு, 10 இன்ச்சு, 3 சைஸ்ல இருக்கு. நம்ம ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. இதுலயும் நல்லா சிலிகான் ஸ்லீவ், நல்லா இது மெல்ட் ஆகாது. நல்லா ரொம்ப நேரம் ஆகி ஹீட் ஆயிடுச்சுன்னா வேணா நம்ம ஒரு துணி யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கரெக்டா இருக்கும். கடாய் ஸ்மூத் ஃபினிஷ் கடாய்ங்க. இது வந்து நல்லா இன்சைட் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இது எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி அந்த ஸ்மூத்னஸ் கொண்டு வந்திருக்கு. நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணாம ரஃபா வச்சுட்டு இருப்போம். இப்போ இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷா கொடுத்துறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா இது 8 இன்ச்சு, அதுக்கு அடுத்தது 10 இன்ச்சு, பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருக்கிறவங்க இதை வாங்கிக்கலாங்க. நல்லா புளி சாப்பாடு இந்த மாதிரி நல்லா சீசனிங் எல்லாமே பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது மெயின்டெனன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது எப்பவுமே கழுவிட்டு உடனே ஈரத்தை தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். இரும்புனாவே அதுக்கு துருப்பிடிக்கிற குணம் இருக்கு. அதனால அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் வாங்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கழுவிட்டு நம்மளால இது மூழ்கிற அளவுக்கு கம்மி விலையில் உள்ள காய்கறிகளோ அல்லது அரிசியோ போட்டு வேக வச்சு கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபுட்டு கலர் சேஞ்ச் ஆகுறத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம சமைச்சு உடனே பரிமாறி சாப்பிட்றோம்னா ஓகேங்க. சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அதை வேற ஒரு ஹாட் பாக்ஸ்லயோ கண்டெய்னர்லயோ மாற்றி வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா டீப்பா இருக்கும், ஆழமா இருக்கும். பாட்டம் சர்ஃபேஸ் ஈக்குவலா இருக்கும். நமக்கு கடாயினா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். பாட்டம் வந்து கொஞ்சம் தான் டச் ஆகும். அதை வந்து இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. ஆனா இந்த கடாய் வந்து பாட்டம் இது வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இவ்வளவு தூரம் இருக்கு. நமக்கு பாட்டம் சர்ஃபேஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா நமக்கு இண்டக்ஷன்ல மேட்ச் ஆகும். அப்போ இது வந்து நம்ம இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். 10 இன்ச்சு. இவ்வளவு நேரம் நான் காமிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயன். இது வந்து ஷீட் அயன், டட்கா பேனுன்னு சொல்லுவாங்க. இது 6 இன்ச்சு. இது ஒரு 200 rupees தான் வருது. இது நம்ம கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு இதெல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மினி ஊத்தாப்பக்கல்லுங்க. இது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரே தோசையா சுட்டு கொடுக்கறத விட சின்னதா சுட்டு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கலர்ஃபுல்லா நம்ம சுட்டு கொடுக்கறது யூஸ் பண்ணிக்கலாம். இது 12 இன்ச்சு எஜ்ஜு ரைஸ் தவான்னு சொல்லுவாங்க. எஜ்ஜு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல் சமமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் எஜ்ஜு ரைஸா இருக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸஸா ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஆப்பக்கல் 9 இன்ச்சுங்க. இது ஸ்மூத் ஃபினிஷ் நல்லா ஆழமா இருக்குங்க. இதுல இன்னொரு சைஸ் இருக்கு 10 இன்ச்சு. இதுக்கு தனியா சிலிகான் ஸ்லீவ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை எடுத்து நம்ம 2 பக்கம் வச்சுக்கிட்டு நமக்கு சுத்துறதுக்கு வசதியா இருக்கும். கல்லையே அது 9 இன்ச்சு சொன்னாங்க. இது வந்து 10 இன்ச்சு. இது வந்து ரஃப் ஃபினிஷா தான் இருக்கும். அப்பால காமிச்ச மாதிரி ஸ்மூத்தா இருக்காது. அதை விட ரேட்டு கம்மியா வருங்க. இது சைஸும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஹெச் ஓவன் 3 லிட்டரு நல்ல இன்சைடுல ஸ்மூத் ஃபினிஷா இருக்குங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த டாப் இந்த மூடியை வந்து நம்ம இன்னொரு தனியா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதையும் அடுப்புல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கொஞ்சமா தாளிக்கணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதோ ஆப்பம் ஏதாவது போடணும் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் பேக் பண்றது பண்ணலாங்க. ஸ்பெஷலா பண்ணுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் 5 லிட்டர் இருக்கு, 7 லிட்டர் இருக்கு. தரையில சிலரால உட்கார்ந்து துருவ முடியாம இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக நம்ம கிச்சன் டாப்ல இப்படி வச்சுட்டு நம்ம சேர்ந்து நின்றுட்டு துருவிக்கலாங்க. இதுல உட்கார்ந்து துருவ முடியாதவங்களுக்கு தேங்காய் துருவி இந்த யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதோட ரேட்டு 550 ரூபாய் தாங்க. 550 ரூபாய் தாங்க. வெஜிடபிள் சாப்பருங்க, நைஃப் கூடவே வருதுங்க. நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கட் பண்றதுக்கு வசதியா நம்ம கீழே உட்கார்ந்து கட் பண்றதுக்கு பதிலா நின்று கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் பண்ணிக்கலாம். இதுல 2 சைஸ் இருக்குங்க. இது ஆமா 2 சைஸ். இது சின்ன போர்டு, இது வந்து பெரிய போர்டுங்க. சோப் ஸ்டோன்லான அதாவது கல்லுன்னு வைங்களேன், மாக்கல்னு சொல்லுவோம், சோப் ஸ்டோன் சொல்லுவோம். அதுல தயிர் ஜாடிங்க. தயிர் உரையேற்றி வச்சுக்கலாம். நம்ம ரெகுலரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உரையேற்றி வைக்கும் போது புளிப்பாகிறத விட இது கொஞ்சம் எக்ஸஸான டைம் எடுத்து சீக்கிரம் புளிக்காதுன்னு வைங்களேன். கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இது கொஞ்சம் அதிக நேரம் தாங்கும். இது நம்ம கர்ட் பாட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
உப்பு புளி இந்த மாதிரி கிச்சன்ல ஒரு கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் வாய்ப்பகுதி நல்லா அகலமா இருக்கிறதுனால நம்ம டைனிங் டேபிள்ல ஒரு பொரியல் வச்சு பரிமாறுறதுக்கோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து சைஸ் வாரியா இருக்கு. இது எல்லாமே ஒரே சைஸ் இருக்காதுங்க. இது நம்ம இயற்கையா வர்ற கல்லையே அப்படியே கட் பண்ணி கடைஞ்சு எடுத்து பண்றது. அதனால எல்லாமே ஒரே மாதிரி 1 லிட்டரு 1 லிட்டரு 1/2 லிட்டர் அந்த மாதிரிலாம் இல்லாம அப்ராக்சிமேட்டா இருக்கும். வைங்களேன் 650 ml அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்ல இருக்குங்க. ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாயிட்டு வரும், சைஸ் கம்மியாகிற மாதிரி. இன்னொரு மாடல் கர்ட் பார்ட்லயே வந்து ஆப்பிள் ஜாடின்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு ஆப்பிள் மாதிரியே ஆமா ஆப்பிள் ஷேப்லயே இருக்கும். நல்லா அவுட் சைடு இன்சைடு எல்லாமே நல்லா ஸ்மூத்தா பினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இதுலயே எல்லா சைஸ்லயும் இருக்குங்க. மாக்கல்லையே இப்போ கண்டெய்னர்ல பார்த்தோங்க. இது வந்து பனியாரக்கல். இது வந்து சீசனிங் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சீசனிங் பண்ணாம வச்சிருக்கிறது வந்து கண்டெய்னரா யூஸ் பண்ணிக்கலாம். அது வெள்ளை கலர்ல அப்படியே இருக்கும். இது சீசனிங் பண்ணி இருக்கும்போது கலர் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது சீசனிங்கிறது நம்ம மஞ்சள் விளக்கெண்ணெய் இதெல்லாமே போட்டு அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறது. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அந்த ப்ராசஸிங் தான். எல்லாமே சீசனிங் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இது வந்து ஒத்தக்குழி பணியாரக்கல்லுங்க. இதுல சென்ட்ரல் இந்த கூம்பு மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு இதுல ஃபில் பண்ண பிறகு அந்த கேப் இருக்கிறதுனால நல்லா வெந்து வந்துக்கும். இது இதோட பிரைஸ் வந்து 600ங்க. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா கல் சட்டிங்க. இதுவும் சீசனிங் பண்ணி ரெடியா வச்சிருக்கு. நம்ம குழம்பு ரசம் என்ன வேணா செஞ்சுக்கலாம். பொரியல் எல்லாமே பயன்படுத்துறதுக்கு. இதுக்கு சைஸ் வாரியா இருக்குங்க. நம்ம ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாமே லிட்டர்ல சொல்லுவோம். 1.5 லிட்டரு 1.25 லிட்டரு 2 லிட்டரு இந்த மாதிரி 3 லிட்டரு அதுக்கு மேலேயும் இருக்குங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் இதோட பிரைஸ் சொல்றேன். 1250 இருந்து இருக்கு. ஆமா 1250 இருந்து. இது வந்து சைஸ் வாரியாதான் இருக்கிறதுனால பிரைஸ் அதுக்கு அந்த மாதிரி மாறிட்டு வரும். ஆமாங்க. மூடியோட இருக்குங்க. டெடி மூடின்னு சொல்லுவாங்க. என்ன மூடிக்கா? டெடி. ஆமா ஆமா அதுக்கு அப்படி பேர் சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு மூடியோட இருக்கிறதுனால நம்ம வசதியா குக் பண்றதுக்கு தானே. ஆமாங்க. பணியாரக்கல்லுங்க 3 4 5 6 7 குழி பணியாரக்கல்லுங்க. இது வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம். இது ஆயில் எப்பவும் போல நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. வந்து கல் பானைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மூடியோடவே இருக்கும். உருளிங்க. இதுலயும் சைஸ் வாரியா இருக்கு. லிட்டர் கணக்குல டிஃபரன்ஸ்ல இருக்கு. இது நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்.